இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான செய்தி, டெல்லி டெல்லி தேர்தல் நினைச்சுக்க வேண்டாம். வரக்கூடிய பட்ஜெட் அல்வா. ஆமா, பொது பட்ஜெட் இல்ல அல்வா கிண்டுவாங்கல்ல, கிண்டுவாங்க. அதை யாரு கொடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. பொது பட்ஜெட் வந்து கூடிய விரைவில் தாக்கலாக போகுது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லமெண்ட்ல அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. பட்ஜெட்னு சொன்னாலே பல்வேறு மாநிலங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். இந்த வாட்டி வந்து மக்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க, எந்தெந்த துறைகளுக்கு எப்படி நிதி கொடுக்க போறாங்க, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு, அப்படின்ற ஆவல் வந்து இந்தியா முழுக்கவே இருக்கும் இல்லையா. இந்த ஒரு பட்ஜெட் வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டு கூட்டணி கட்சிகள் வந்து இதுதான்ப்பா வாய்ப்பு, இதுல வந்து பாஜக நிறைய பணம் வாங்கி நம்மளோட மாநிலங்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்யணும், அப்படி இல்லை அப்படின்னா பாஜக பணமே தர மாட்டாங்க, பாஜக ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் அதிகமா பணம் தருவாங்க, கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நார்மலா பணம் தர மாட்டாங்க. இந்த பட்ஜெட் வரும்போதுதான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமா நிதி திட்டங்களை நம்ம மாநிலங்களுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பார்வையோட இரண்டு கூட்டணி கட்சிகள், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், தெரியுமே, ஆமா, இவங்க ரெண்டு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து மோடி அரசை வந்து நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பீகார்லயும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சி தான், ஆந்திர பிரதேசலையும் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி ஆட்சி தான், சென்ட்ரல்லையும் அதாவது மத்தியிலையும் பாத்தீங்க அப்படின்னா பாஜக அரசுக்கு உறுதுணையா இருக்கிறது நிதிஷ்குமார் கட்சியும் சந்திரபாபு நாயுடு கட்சி மட்டும்தான். அங்கேயும் கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது இல்லையா. இந்த மாதிரி ஒரு சமயத்துல இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் பட்ஜெட் அப்படின்றதுனால இங்க வந்து கூட்டணி கணக்கு உண்மையிலேயே பாஜக பெரிய பிரசாரம் போகுது. ஏன்னா முன்னாடி வந்து கூட்டணி எல்லாம் கிடையாது, தனிப்பெரும் கட்சியா இருந்தாங்க, நினைச்சதை செஞ்சாங்க. இந்த பட்ஜெட் வரும்போது கூட்டணி கட்சிகளோட அழுத்தம் இருக்கிறதுனால பாஜகவால அந்த பிரசாரம் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ண முடியும் தான் சொல்றாங்க. ஏற்கனவே பல்டிகுமார்னு விமர்சிக்கப்படுற நிதிஷ்குமார் பீகார் சிஎம் பல விஷயங்களை புறக்கணிக்கிறாரு. இவங்க வந்து குடியரசு தின விழாவுக்கு ஆளுநர் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கும் வரமாட்டேங்கிறாரு. பல வகையில ஒரு மாதிரி மர்மமான ஒரு எதிர்ப்பாகவே அவர் பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அதற்கான வெளிப்படையான விளக்கம் ஜுரங்கிறாரு மாதிரி வேற ஒண்ணு இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு வருது. என்ன பண்ண போறாரு, அடுத்து இவர் அன்பிரடிக்டபிள் மேனாவே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பயத்திலே இருக்காங்க. இதுல இப்ப வேற இது நெருக்கடியா